உலகம் யாவையும் தாமுழவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். குரு பிரம்மா குரு விஷ்ணோர் குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. பேரன்புக்கும் பெரிதும் வணங்குதலுக்கும் உரிய பெரியோர்களே, அருமை சகோதரிகளே, வணங்குதலுக்கும் வழிபாட்டுக்கும் உரிய பரமஹம்சரின் சிஷ்யர்களே, வருகை தந்திருக்கின்ற அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் என் கரங்குவித்த வந்தனங்களை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். மிகவும் புனிதமான ஒரு சூழ்நிலையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தரின் பக்தர்கள் ஒருங்கிணைந்து இந்த 20வது மகாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களோடு விவேகானந்தரின் ஆன்மீகத்தை பற்றிய நீங்கள் அறிந்த சில விஷயங்களை நினைவுபடுத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கிருக்கின்ற ராமகிருஷ்ணரின் சிஷ்ய கோடிகளான துறவிகளின் பாதங்களுக்கு என் வந்தனங்களை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். சகோதரியார் அவர்கள் எனக்கு முன்னால் மிக அழகாக பல செய்திகளை எடுத்துரைத்தார்கள். சுவாமி விவேகானந்தரை நினைக்கிற எல்லா மனிதர்களுக்கும் முதலில் ஞாபகம் வருவது அவருடைய திரு உருவந்தான். நேராக கொஞ்சம் கூட முதுகை வளைக்காமல், கழுத்தை இங்கும் அங்கும் சரிக்காமல், நேராக காம்பீரியமாக இருக்கின்ற ஒரு அபூர்வமான காட்சிதான் முதலில் கண்களுக்கு முன்னால் வரும். தீர்க்கமான ஒரு பார்வை, எதற்கும் அஞ்சாத ஒரு நெஞ்சுரம் வெளிப்படுகின்ற முகத்தோற்றம், நிமிர்ந்த தோள்கள், ஆன்மீகத்தின் மேல் இருக்கிற அசைக்க முடியாத உறுதிப்பாடு, இவைகளெல்லாம் அந்த பார்வையின் மூலமாக விவேகானந்தரின் திரு உருவம் பார்க்கிற போதெல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டே இருக்கிற அம்சங்களாக இருப்பவை. வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் நம் பாரத தேசத்தில் மட்டுமல்லாமல் அகில உலகத்திலேயும் வரலாற்றை படித்து பார்த்தோம் என்றால் அதற்கு முன்னால் எத்தனையோ ஞானிகள் வாழையடி வாழையென வந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே இறை தத்துவத்தை இந்த உலகில் நிலைநிறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் வந்தார்கள். மக்கள் ஆசாபாசங்களின் தீமைகளை உணர்ந்து நல்வழியில் நடப்பதற்கு இறைவனின் திருவடியை பற்ற வேண்டும் என்கிற பொதுவான செய்திதான் எல்லா அடியார்களாலும் சொல்லப்பட்டது. ஆனால் விவேகானந்தரின் சிம்மக் குரல் இந்த உலகில் ஒலிக்க ஆரம்பித்த பிறகுதான் மனிதர்கள் புரிந்து கொண்டார்கள், சமயம் என்பது இறைவனை மட்டும் மையப்படுத்திய விஷயம் அல்ல. அவனால் படைக்கப்பட்டிருக்கிற ஜீவராசிகள் துன்பப்படுகிற போது அதை துடைக்க வேண்டும் என்கிற எண்ணமும் ஒரு பக்தனுக்கு ஏற்படவில்லை என்றால் அவன் பக்தி செய்வதனால் எந்த பயனும் இல்லை என்கிற ஒரு புரட்சிகரமான ஒரு செய்தியானது உலகத்தின் செவிமலர்களில் சென்று சேர்ந்தது. அதற்கு பிறகு அகில உலகமே விவேகானந்தரை திரும்பி பார்க்க ஆரம்பித்தது. நான் நினைத்து பார்ப்பது இப்படித்தான், எந்த ஒரு அருளாளரின் பெயரை நீங்கள் சொன்னாலும் உடனே நம்முடைய மக்கள் இந்த அருளாளர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் என்று ஒரு குறியீடு வைப்பார்கள். இவர் இன்ன சமயத்தை சேர்ந்தவர், இன்ன சமயத்தின் கருத்துக்களை பரப்ப வந்தவர் என்று ஒரு குறியீடு இருக்கும். ஆனால் சுவாமி விவேகானந்தரை பொறுத்தவரையில் இன்ன மதம் என்று சொல்ல முடியாமல் எல்லா மதத்தாரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஆன்மீகத்தை சொல்லிய பெருமை சுவாமி விவேகானந்தருக்கு உண்டு. அவர் வாழ்ந்த காலத்தில் நம்முடைய தேசம் அடிமைப்பட்டு போய் கிடந்தது. அடிமைப்பட்டு கிடந்த தேசத்தில் வாழ்ந்த மனிதர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும், தங்கள் சுயத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும், தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும், வலிமை படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வை ஒரு ஆன்மீக நெறியில் நின்று கொண்டிருந்த ஒரு ஞானி உலகிற்கு உரக்க எடுத்து சொன்னார். களைய முடியாத சிக்கல்களுக்குள் மாட்டிக்கொண்டிருந்தார்கள் நம்முடைய மக்கள்.
அதனால்தான் பாரதியார் பாடும்போது சொன்னார், எங்கள் மக்கள் துன்பப்படுகிறார்கள், சுதந்திரம் இல்லை, அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்லை என்று பாடும்போது பாரதி சொன்னான், கஞ்சி குடிப்பதற்கு இல்லார், அது கூட பெரிய விஷயம் இல்லை. சாப்பாடு இல்லை, பசியாக இருக்கிறோம் என்று இருந்தார்கள், அது கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஏன் பசியாக இருக்கிறோம் என்பது கூட தெரியாமல் இருந்தார்கள் என்றான். கஞ்சி குடிப்பதற்கு இல்லார், அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவும் இல்லார் என்றான். எனக்கு ஏன் உணவில்லை என்கிற காரணம் கூட தெரியாத மூடர்களாக இருந்தார்கள். புரட்சிகரமாக ஒரு ஆன்மீக ஞானி பேசினார், என் தேசத்தில் யாரும் பசியாய் இருக்கக்கூடாது, என் நாட்டில் பக்தன் என்று சொல்லப்படுகிறவன் இறைவனை வணங்குகிறவன் மட்டும் அல்ல, ஏழையாகவும் ஏதலனாகவும் அனாதையாகவும் வீதியில் கிடக்கிறவன் இருக்கிறானே அவனுக்குள்ளும் பிரம்மம் இருக்கிறது. ஆக பகவானை வணங்குகிறவன் இந்த சாமானிய மனிதனின் தரித்திரத்தையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு அன்னாகாரம் கொடுத்து அவனை போஷிக்கிற அன்புடையவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அதுவே உண்மையான பக்தி என்பதை சொல்ல வந்த ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியாளராக இருந்தார் சுவாமி விவேகானந்தர். அவர் காட்டிய ஆன்மீகம் தெள்ளத் தெளிவாக பேசுகிறது. விவேகானந்தர் பேசினார், cannot believe in a religion or God that cannot bring a piece of bread to an orphan's mouth. ஒரு அனாதையின் வாய்க்கு ஒரு வாய் சோறு கொடுப்பதற்கு வகையில்லை என்றால் அது சமயமாகாது, அதை பின்பற்றி இருக்கிறவனும் பக்தனாக மாட்டான் என்று எவ்வளவு துணிச்சலாக ஒரு ஆன்மீக ஞானி சொல்ல முடியும் என்று பாருங்கள். அவ்வளவு அருமையாக, மற்றவர்களை விட வித்தியாசமாக, மக்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் சொல்ல வந்த ஞானியாக விவேகானந்தர் இந்த அகில உலகம் முழுவதையும் வலம் வந்தார். இந்த தேசத்தினுடைய சிறப்பு சற்று வித்தியாசமானது. நீங்கள் இங்கிலாந்துடைய வரலாற்றை எடுத்து படித்து பார்த்தால், இந்த மன்னன் வந்தான், அவனுக்கு பின்னால் ஹென்றி த ஃபோர்த் வந்தான், ஃபிஃப்த் வந்தான், எட்வர்ட் த செகண்ட் வந்தான், சார்ல்ஸ் த தேர்ட் வந்தான் என்று வரலாறு சொல்வார்கள். தான் எல்லா நாட்டிலும் பேசப்படுவதெல்லாம், ஹிஸ்டாரிக்கலாக பேசப்படுவதெல்லாம் மன்னர்களின் ஹைராக்கி தான். ஆனால் பாரத நாட்டில் மட்டும்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் என்று ஒரு ஹைராக்கியை பேசக்கூடிய தேசம் பாரதமாகத்தான் இருக்க முடியும். இங்குதான் வழி வழியாக வியாசர் வந்தார், வசிஷ்டர் வந்தார், சுகமகரிஷி வந்தார் என்று வழி வழியாக சொல்லி கொண்டு வருகிற ஒரு அபூர்வமான பாரம்பரியத்தோடு கூடியதான் புண்ணியமான இந்த பாரத தேசம் என்பது. விவேகானந்தர் காட்டுகிற ஆன்மீகத்தை அதற்கு முன்னால் வேறு யாரும் துணிச்சலாக காட்டவில்லை. அவர் சொன்னார், இங்கு இருக்கிற தரித்திரர்களையும் நாராயணனாக பாவியுங்கள் என்று சொன்னார். தேசத்தை நேசிக்க வேண்டும் என்று சொன்ன ஆன்மீகவாதிகள் மிகவும் குறைவு. உன் தேசத்தை, இந்த பாரத தேசத்தை, இந்த புண்ணிய பூமியை நேசிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் மிகவும் குறைவு. சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், சின்னஞ்சிறு குழந்தை கையில் பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு அம்மா சாப்பிட ஏதாவது கொடுத்தா அதில் கொஞ்சத்தை எடுத்து அந்த பொம்மைக்கு ஊட்டும். அந்த பழைய காலத்தில் எல்லா குழந்தைகளும் ஆளுக்கு ஒரு பொம்மையை வைத்து கொண்டு தான் திரிவார்கள். சாப்பிட்டாலும் கூட இருக்கும், விளையாண்டாலும் கூட இருக்கும், எப்பவும் இருக்கும். அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என்ன என்றால் கூடவே வச்சுட்டு சாப்பிட்றதெல்லாம் கொடுத்து இந்த குழந்தைய நல்லா இந்த பொம்மையை கவனிச்சுக்கிட்டா ஒரு நாள் இதுக்கு உயிர் வரும்னு அந்த குழந்தை நினைக்கிறது. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், அன்பர்களே, ஒரு குழந்தைக்கு கூட கையில் ஜடமாக இருக்கிற பொம்மையை சரியாக கவனித்தா, அன்பு பாராட்டினால் உயிர் வரும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. எல்லையில்லாத சிறப்பு மிகுந்த கலாச்சாரத்தின் பிறப்பிடமாக இருக்கிற, நாகரிகத்தின் தொட்டிலாக இருக்கிற, ஆன்மீகத்தின் அடித்தளமாக இருக்கிற இந்த பாரத தேசத்தை, பாரத புத்திரனே, நீ உண்மையாக நேசிக்க தொடங்கினால் பாரதம் உயிர் பெற்று எழுந்துவிடும் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆன்மீகத்தை நமக்கு சொல்ல வந்த பெருமை விவேகானந்தருக்கு உண்டு. விவேகானந்தருக்கென்ற அந்த ஆன்மீகத்திற்கென்று என்ன தனிச்சிறப்பு என்று பாருங்கள். டகூர் பாடுகிற போது சொல்லுகிறார் அல்லவா, இறைவா, என்னுடைய தேசம் தேவையற்ற குறுக்கு சுவர்களால் தடுக்கப்படாமல் அகண்ட ஆகாசத்திற்கு கீழ் எல்லோரும் ஒன்று போல் கைகோர்த்து நிற்கிற உன்னதமான ஒருமைப்பாட்டு உணர்வை எங்களுக்கு கொடு என்று டகூர் பிரார்த்தனை செய்கிறார் கீதாஞ்சலியில். Where the world has not been broken up into fragments by narrow domestic walls. தேவையற்ற குறுக்கு சுவர்களால் தடுக்கப்பட்டு ஜாதியின் பெயரால், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளின் பெயரால் சின்ன சின்ன பிரிவுகளாக சிதறுண்டு கிடக்காமல் நாங்கள் ஒன்றாக இருக்கிற அந்த ஒருமை மனப்பான்மை எங்களுக்கு கொடு என்றார். விவேகானந்தர் இந்த தேசத்தில், இந்த நாட்டில் இருந்து கொண்டு
அகில உலகத்திற்கும் செய்தி சொல்லும் போது அவர் மனதில் எழுந்து நின்ற மேலான உணர்வும் இதுதான். இந்த பாரத தேசம் இப்படிப்பட்ட பிரிவினைகளினால் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்வது வேடிக்கையான கதை அல்ல. இந்த தேசத்தில் நடந்த சரித்திரபூர்வமான ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். 80 வீடு இருக்கிற ஒரு சின்ன கிராமம். ஏன்னா கோர்ட்டில் பதிவாயிருக்கிற செய்தி 80 வீடுகள் இருக்கிற சிறிய கிராமம். 40 வீடு வடக்கு தெரு, 40 வீடு தெற்கு தெரு. 2 பேரும் வணங்குறதுக்கு ஒரே பெருமா கோயில் 2 தெருவுக்கும் நடுவில். ஆனால் 2 தெருவுக்கும் ஒற்றுமை இல்லை. இந்த கோவில் விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ரத்தையாக இருப்பவர்கள் வடக்கு தெருவில் இருக்கிறவர்கள். அதனால் அர்ச்சகர் எல்லாரும் கோயிலுக்கு வந்தாலும் முதல்ல வடக்கு தெருவுக்கு தான் தீர்த்தம் கொடுப்பார். இதனாலேயே அவங்களுக்குள்ளே எங்களுக்கு ஏன் முதல்ல கொடுக்கலன்னு போட்டி வந்து கேஸ் கோர்ட்டுக்கே போயாச்சு. யாருக்கு முதல்ல தீர்த்தம் கொடுக்கறது? விசாரித்தவர் ஒரு பிரிட்டிஷ் ஜட்ஜ். அவருக்கு தீர்த்தம்னா என்ன என்றே புரியவில்லை. அவர் உதவியாளரை கூப்பிட்டு கேட்டார். தே ஆல்வேஸ் மென்ஷன் த வேர்ட் தீர்த்தம் தீர்த்தம், வாட் இஸ் மென்ட் பை தீர்த்தம் அப்படின்னார். உடனே அந்த உதவியாளர் சொன்னார், மை லார்ட் இட் இஸ் அ சார்ட் ஆஃப் ஹோலி வாட்டர் அப்படின்னார். உடனே அந்த ஜட்ஜு சொன்னார், இந்த தண்ணிக்காகத்தான் இப்படி யாருக்கு முதல்ல சண்டை போடுறாங்களா, பேசாமல் கோயில் முன்னால் ஒரு குழாயை வச்சு 2 பக்கமும் 2 பைப்பை வைக்க சொல்லு, அட் அ டைம் அவங்க 2 பேரும் பிடிச்சிக்கிட்டு போகட்டுமே அப்படின்னு. இந்த கேஸோட தாத்பரியம் என்னன்னு தெரியாமலே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாலே இப்படி கன்சல்ட் பண்ணார்னு ஒரு செய்தி நம்ம நாட்டில் நடந்த செய்தி. இப்படியெல்லாம் இருந்தார்கள் மனிதர்கள். இதில் யாருக்கு முதல்ல கிடைச்சா என்ன? அதுவே ஒரு பெரிய ஒரு சமயத்தை சார்ந்திருக்கிறவர்கள் மத்தியில் இத்தனை பிரிவினைகள் என்றால், பாரதி பாடின மாதிரி கொஞ்சமோ பிரிவினைகள், 1 கோடி என்றால் அது பெரிதாமோன்னு பாடிட்டான். இங்கே கொஞ்சமாக 1 கோடி இருக்கும் பிரிவினைகள். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அவர்களது அகக்கண்களை திறந்து அவர்களை விழித்து பார்க்க சொல்ல வேண்டும். அவர்கள் இருக்கிற நிலை சாதாரண நிலை அல்ல. நம் புண்ணிய பூமியான பாரத தேசத்தில் மக்கள் கீழான நிலையில் இருந்து விடக்கூடாது. நாம் மட்டுமல்ல, அகில உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஆடம்பர மோகத்தையும் வெளிப்படையான பகட்டான வாழ்க்கையின் தான் வாழ்க்கை என்று கருதிவிடாமல் வாழ்க்கையின் உண்மையான தாற்பயத்தையும் தங்களுக்குள் இருக்கிற அழியாத ஆத்மாவின் சிறப்பையும் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து கொள்ளாமல் எந்த நிலையில் மனிதன் இருந்தாலும் அவன் இருப்பது மேலான நிலை அல்ல. அவன் எவ்வளவு படித்திருந்தாலும் அது மேலான நிலை அல்ல. தன் ஆத்மாவை உணரக்கூடிய சிந்தனை இல்லாமல் எவ்வளவு செல்வம் குவித்திருந்தாலும் அது மேலான நிலைமை அல்ல, அது கீழான நிலைமை தான். ஆகவே உலகம் முழுவதற்கும் சொன்னார், நீ இருக்கின்ற கீழான நிலைமையிலிருந்து மேலே எழுந்து வா என்றார். நாம் படிக்கிறோம், அலெக்சாண்டர் த கிரேட்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த காலத்திலேயே உலகமெல்லாம் பயணம் பண்ணி லோகத்தை எல்லாம் ஜெயித்தான், அவ்வளோ பெரிய வீரனா இருந்தான் என்று சில அசகாய சூரர்களை பற்றி வரலாற்றில் நாம் படிக்கிறோம். ஆயுதம் இல்லாமல், அஸ்திரம் இல்லாமல், வேறெந்த விதமான படைபலமும் இல்லாமல் 2 சொற்களின் மூலமாக இந்த உலகத்தையே ஆன்மீகமயமாக்கிய மாபெரும் புரட்சியை செய்தவர் விவேகானந்தர். படைபலம் தேவையில்லை, ஆள்பலம் தேவையில்லை, ஆன்மீக பலம் மட்டும்தான் தேவை. அந்த ஆன்மீக பலத்தின் மூலமாக அகில லோகத்தையும் விழித்து பார்க்கும்படியாக செய்த பெருமைக்குரியவர். இன்னைக்கும் கீதை படிக்கும்போது விவேகானந்தரை நினைக்காம படிக்க முடியாது. சோர்ந்து போய் கிடந்தானே, தீமையை அழிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்ற அர்ஜுனன் பகவான் கையில் கருவியாக இருந்து தொழில் செய்ய வேண்டியவன். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் 2 தரப்பாருக்கு இடையில கொண்டு போய் தேரை நிறுத்துன்னு சொல்லும்போது உற்சாகமாக தான் சொன்னான். அதுக்கப்புறமா கொண்டாந்து பகவான் நிறுத்திய பிறகுதான் அப்படி கண்களை எல்லாம் சுழல விட்டான். 2 பக்கமும் சூழ்ந்து இருக்கிறவர்களை பார்த்தான். கிருஷ்ணா, நான் தான் தேரை கொண்டாந்து நிறுத்தினேன், இப்போ வேண்டாம், இந்த சண்டை வேண்டாம், இந்த போர் வேண்டாம், இங்கே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என் பாட்டன்மார், என் மாமன்மார், என் சோதரர்கள், இவங்களையெல்லாம் கொண்டு இந்த சாம்ராஜ்யம் எனக்கு வேண்டியதில்லை, நான் போகிறேன், என்னை விட்டு விடி, என் கையில் ஒரு பிட்சை பாத்திரத்தை கொடுத்தாலும் போய் பிட்சை எடுத்தாவது பிழைத்து கொள்கிறேன், எனக்கு வேண்டாம் என்று அச்சத்தினால் பேசுகிறான். பாருங்கள், அதர்மத்தை அழிப்பதற்கு பகவான் கையில் கருவியாக நின்று தொழில் செய்ய வேண்டியவன். அவன் அச்சத்தின் வயப்பட்டு போய் நிற்கிறான். அவன் மனதில் இருக்கிற கிலேசத்தை போக்கணும். அப்படியே தேர்தட்டில் இருந்த மாதிரி கீதோபதேசம் பண்ணாரு. அப்போ பகவான் அவனுக்கு சொன்ன முதல் உபதேசம் இதுதான். முதலில் உன் மனதின் கலக்கத்தை எடுத்து வெளியே எரிந்து விடு. உன் கலக்கத்தை வெளியே எரிந்து விடு. இந்த உலகத்தில் மிகவும் கீழானது எது தெரியுமா? மனதின் பலவீனம். உலகம் முழுவதும் விவேகானந்தரால் பறைசாற்றப்பட்ட அபூர்வமான மெசேஜ். உன் வெற்றியும் தோல்வியும் உன்னிடத்தில் தான், உன் கையில் தான் இருக்கிறது.
நீ பலமானவன் என்று நீ நினைத்தால் நீ பலசாலிதான். நீ பலவீனன் என்று நினைத்து விட்டால் யாரும் உன்னை பலசாலியாக்க முடியாது. விவேகானந்தர் சொன்னார், பகவான் கீதையில் சொல்லுகிறான், மனதில் இருக்கிற கிளேசத்தை தூக்கி வெளியே எறிந்து விடு என்றார். இந்த உலகத்தில் மிகவும் கீழானது வறுமை அல்ல, மிகவும் கீழானது நோய் அல்ல, இந்த உலகில் மிகவும் கீழானது தரித்திரம் அல்ல, இந்த உலகில் மிக மிக கீழானது மனத்தின் சோர்வு, ஹிருதய தௌர்பல்யம். அது இருக்கிறவனால எதையும் சாதிக்க முடியாது. எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்கள். கிளைபியம் மாஸ்மகம பார்த்த நைதத்தொயி உபபத்தியதே சூத்திரம் ஹிருதய தௌர்பல்யம் தியாக்தோ உத்திஷ்ட பரந்தபக என்றார். ஹிருதய தௌர்பல்யம் மனதின் பலவீனம் கீழானது, ஆகவே எழுந்து நில் என்றான் பகவான். உத்திஷ்ட. தினமும் சுப்பிரபாதம் பாடும்போது இந்த சொல் உங்கள் காதில் வந்து வந்து விழுகிறது அல்லவா? உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ அப்படின்னு தினம் வந்து காதில் விழுக. பகவானே துயில் நீங்கி எழுந்துராய். இங்கே கீதையில் பகவான் சொன்னது எதிரிகளை வாட்ட எழுந்து நில், உன் ஹிருதயத்தின் தௌர்பல்யத்தை தூக்கி வெளியே எரிந்து விடு என்கிறார் பகவான். மனதில் பலவீனம் இருக்கிறவனால் எதையும் சாதிக்க முடியாது. சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், அவர் சொன்ன ஆன்மீகம், நீ பலவீனன் என்று உன்னை நினைத்து கொண்டால் அந்த பின் அடைவு உன்னை விட்டு போகவே போகாது. ஆங்கிலத்தில் செட் பேக் என்கிறார்களே, என்னால் சாதிக்க முடியும் என்று நினைத்தால் சாதிக்கலாம். சாதிக்க முடியும்னு நினச்சி முன்னேறி போகும்போது 4 தடவை தோற்று போனாலும் ஒன்றும் தப்பு இல்லை, அதனால் ஒன்றும் வீழ்ச்சி இல்லை. பழையபடியும் முயற்சி செய். ஆனால் முயற்சி செய்தால் வெல்வேன் என்கிற மன உறுதியும் திட சித்தமும் நம்பிக்கையும் முன்னிடத்தில் இருக்க வேண்டும். விவேகானந்தர் மாதிரி புரட்சிகரமாக சொன்னவர்கள் இல்லை. அவர் சொன்னார், நம் தேசத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான தெய்வங்களின் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் என்கிறார்களே மனிதர்கள், அவர்கள் தங்கள் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிவிட்டார். உனக்குள் இருக்கிற ஆத்மாவை, உனக்குள் இருக்கிற சக்தியை, உனக்குள் இருக்கிற ஆற்றலையே நீ நம்பவில்லை என்றால் நீ வேறு எதை சாதிக்கப் போகிறாய் என்று கேட்கிறார் விவேகானந்தர். என்றால் எவ்வளவு அதிசயம் பாருங்கள். அவர் சொல்லுகிறார், உத்திஷ்ட, எழுந்திரு. எங்கே இருந்து? உட்கார்ந்திருக்கிற இடத்த விட்டு அல்ல. எழுந்திரு என்றால் கீழான நிலையில் இருக்கிறாயே. உன் ஆன்மீக சம்பத்துக்களை பொறுத்த வரைக்கும் கீழான நிலைமையில் இருக்கிறாயே. இந்த கீழான நிலையை உதறி தள்ளிவிட்டு மேல்நிலையை நோக்கி எழுந்து வா என்று அவர் சொன்ன வாசகம்தான் உலக நாடுகளின் செவிகளை எல்லாம் திறந்தது. அது வரைக்கும் பொருள் முதல் வாதம் பண்ணி கொண்டிருந்த வெளிநாட்டவர்கள் காதை நல்லா தீட்டிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆகா, புதிய ஒரு குரல் ஒலிக்கிறதே, ஆத்மான் அழியாத வஸ்து ஒன்று எங்கிட்ட இருக்கே, அது பகவானிடத்தில் போய் சேருமே. ஃப்ரம் ட்ரெயிலிங் கிளவுட்ஸ் ஆஃப் க்ளோரி டு வி கம் ஃப்ரம் காட் ஹூ இஸ் அவர் ஹோம் என்றான் வேர்ட்ஸ்வர்த் என்கிற ஒரு அழகிய அருமையான ஆங்கில புலவன். இறைவனிடத்திலிருந்து பெற்று வந்திருக்கிறோமே, இதை பரிசுத்தமானதாக அவனிடத்தில் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டாமா? வெறும் இந்த தேகம் தருகிற சௌக்கியங்களுக்காகவும் இந்த லௌகியங்களுக்காகவும் இந்த பூமியில் வாழ வந்தவர்கள் இல்லை நாம். இதோடு நம்முடைய வாழ்க்கை மிருகங்களைப் போல மண்ணில் புதைக்கப்பட்டோ நெருப்பில் எரிந்தோ முடிந்து போவதல்ல. உள்ளுக்குள் இருக்கிற அழியாத ஆத்மா, புது புது உடல்களில் புகுந்து பூமிக்கு வந்து கொண்டே இருக்கிற ஆத்மா, அதை பகவானின் திருவடிகளில் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே. இந்த அழியாத ஆத்மா ஒன்று உனக்குள் இருக்கிறது என்பதை கருதி பார்த்தால் இந்த உலக வாழ்க்கையை நீ நஷ்டப்படுத்தி கொள்ள மாட்டாய் என்பதை விவேகானந்தர் சொல்லும்போது, அது வரைக்கும் பொருள் முதல் வாதத்தில் ஆடம்பரத்தில் வீழ்ந்து கிடந்த வெளிநாட்டவர்களின் செவிகளெல்லாம் திறக்க ஆரம்பித்தது. அவர்கள் பார்த்தார்கள், ஆகா, இப்படிப்பட்ட ஒரு மகா ஞானியை நாங்கள் பார்த்ததில்லை என்று அதிசயப்படுகிறார்கள். ஆன்மீக ஒரு நெம்புகோலை வச்சு, ஒரு கனமான பாரமான ஒரு பெரிய பாரமாக இருந்தால் ஒரு நெம்புகோலை வச்சு புரட்டுவார்கள். இது மாதிரி அகில லோகத்தையும் உத்திஷ்ட என்கிற ஒரு சொல்லின் மூலமாக ஆன்மீகத்தை நாடும்படியாக அவர்களை லௌகீக வாழ்க்கையிலிருந்து புரட்டி போட்ட பெருமைக்குரியவர் விவேகானந்தர் என்றால் அந்த வாசகம் மிகையாகாது. அத்தனை அற்புதங்கள் விவேகானந்தரால் மாற்றப்பட்டது. அவர் சொல்லுகிறார், நம்ம எல்லாருக்கும் இதயம் இருக்கிறது. இதயம் இல்லாமல் மனிதன் இருக்கிறானா? எல்லாருக்கும் இதயம் இருக்கிறது, எல்லாருக்கும் மூளை இருக்கிறது, எல்லாருக்கும் கைகால்களும் இருக்கிறது. ஆனால் நம் இதயத்தில் நல்ல உணர்வு தான் இல்லை. நமக்கு மூளை இருக்கிறது, ஆனால் அதில் இருக்க வேண்டிய நல்ல சிந்தனைகள் தான் இல்லை. நமக்கு கால்களும் கைகளும் இருக்கிறது, அதன் மூலமாக நாம் உழைக்க வேண்டும், பரோபகாரம் பண்ண வேண்டுமே, அந்த எண்ணம் தான் நமக்கு இல்லை.
உழைக்காத கைகளாலும் கரங்களாலும் என்ன பயன்? கைகள் உழைத்தால்தான் தனக்காக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்காகவும் நல்லன செய்ய முடியும். பரதூக்கே உபகார கரே தோயே மன அபிமானன ஆனேரே என்று வைஷ்ணவ ஜனத்தோ என்று மகாத்மா காந்திக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். அவர் சொல்லுகிறார், உண்மையான வைஷ்ணவன் யார் என்றால், அடுத்தவன் துக்கத்தை எவன் தன் துக்கமாக பாவிக்கிறானோ அவனே உண்மையான வைஷ்ணவன். பரதுக்கே உபகார கரே தோயே மன அபிமானன ஆனேரே. அடுத்தவன் துக்கத்தை தன் துக்கமாக பாவிக்க வேண்டும் என்றால் அந்த துக்கத்தை போக்குறதுக்கு தன்னை ஈடுபடுத்தணும். போக்குவதற்காக தான் உழைக்க வேண்டும். தனக்காக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்காகவும் உழைக்கிற கரங்கள், நல்ல உணர்வுகளை சுமந்து கொண்டிருக்கிற இதயம், நல்ல சிந்தனைகளை வைத்து கொண்டிருக்கிற மூளை. இதயம் இருப்பதனால், மூளை இருப்பதனால், கரங்கள் இருப்பதனால் ஒன்றும் பயனில்லை. இவைகள் இல்லை என்றால், இவைகள் இல்லாமல் மூளையும் இதயமும் கரமும் இருந்தால் விலங்குக்கும் மனிதனுக்கும் என்ன வேறுபாடு? விலங்கையும் மனிதனையும் வேறுபடுத்தி காட்டுகிற இந்த சிந்தனையும் இந்த உணர்வையும் இந்த தொண்டையும் இந்த உழைப்பையும் தன் உறுப்புகளோடு இணைத்து ஒரு மனிதன் சிந்தித்தால் மட்டும்தானே இறைவனால் இந்த உலகில் வாழ்வதற்கு அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வரமாகிய இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லை என்றால் இவனும் வந்தோம் இருந்தோம் போனோம் என்று இருந்தால் தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாய்வான். அதனால இந்த வாழ்க்கைக்கு எந்த விதமான பயனும் ஏற்பட்டு விடாது. விவேகானந்தர் நம்முடைய அகக்கண்களை திறக்கிறார். ஆன்மீகம் என்ன என்பதை, உண்மையான ஆன்மீகம் என்ன என்பதை பார். இந்திய தேசத்தினுடைய வரைபடத்தை பார்க்கும்போது இப்போ இருக்கா என்ன தெரியாது. அப்போது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஹிஸ்ட்ரி டீச்சரோ ஜியாகிரஃபி டீச்சரோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கடையில் போய் மேப்பு வாங்கிட்டு வா, இந்தியா மேப்பை வாங்கிட்டு வா, இந்தியா மேப்பை வாங்கிட்டு. அந்த மேப்பில் இந்திய தேசத்தினுடைய நதிகள் எங்கெங்கே ஓடுது இது மாதிரி படம். இந்த மாநிலங்களையெல்லாம் பிரிச்சிருப்பாங்க, இந்த பிராந்தியங்கள்லாம் பிரித்ததை போட்டு, அப்புறம் ஆறுகள் ஓடுறதை போட்டுப்பாங்க. அந்த படத்தை இப்படி வச்சு பார்த்தோமானால் கோடு கோடாக இந்த ஆறு ஓடுற பாதையெல்லாம் போட்டு. சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், இந்திய தேசத்தினுடைய வரைபடத்தை பார்க்கும்போது ஆறுகளும் மலைகளும் கோடு கோடாக போட்டிருக்காங்க. அதை பார்த்தால் இந்திய தேசத்தில் வாழ்கிற கோடானு கோடி மாந்தர்களை சிம்பலைஸ் பண்ண மாதிரி இருக்குது. அங்கு தெரிகிற கோடுகள் எல்லாம் சாப்பாடு இல்லாமலும் அன்னாகாரம் இல்லாமலும் வஸ்திரம் இல்லாமலும் அவதிப்பட்டு கொண்டும் உழன்று கொண்டும் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிற ஏழை மக்களின் எலும்புகளை போல இருக்குது. எந்த விதமான சதையும் தசையும் இல்லாமல் எலும்பும் தோலுமாக இருக்கிற இந்திய தேசத்து வறுமையாளனின் சிம்பல் போல அது காட்சி அளித்து கொண்டிருக்கிறது என்று. பாரத புத்திரர்களை இந்த தேசத்தை நேசிக்க பழகுங்கள் என்றார். இன்னைக்கு நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கோமோ அதை அப்படியே படம் பிடிச்சு காட்டினார். நான் விவரமாக சொல்ல போவதில்லை. ஒரு கப்பல் போயிட்டுருக்கு, ஏராளமான செல்வங்கள் அதில் ஏற்றப்பட்டிருக்கிறது. அது கரையில் போய் சேர்ந்து அதில் இருக்கிற சரக்குகளை எல்லாம் இறக்கி வைத்தால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அதை அனுபவித்து சந்தோஷப்பட முடியும். ஆனால் போகிற போதே கப்பலில் துரதிருஷ்டவசமாக ஒரு துவாரம் விழுந்து விட்டு. கடலில் போகிற கப்பலில் ஒரு துவாரம் விழுந்தால் என்னாகும்? தண்ணி கப்பலுக்குள்ளே வந்துடும். இது உள்ளே வந்துச்சுன்னா அந்த சரக்கும் போச்சு, உள்ளே பயணம் பண்ணுறவங்க கதையும் அவ்வளோதான். ஆனால் கப்பலுக்குள்ளே ஓட்ட விழுந்து தண்ணி வந்தாச்சு. இதை அடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இந்த ஆபத்தில் இருந்து எப்படி தப்பிக்கலாங்கிற சிந்தனை இல்லாமல் உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் அவரவருக்கு ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தார். அவங்களுக்குள்ள ஏராளமான கருத்து வேறுபாடுகள், ஒருவரோட ஒருவர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து என்ன சொல்லுகிறார் என்றால், பாரத தேசத்தினுடைய இன்றைய நிலைமை இதுதான். சரி செய்ய வேண்டிய எத்தனையோ துவாரங்கள் இருக்குது. பொருளாதார ஏற்றத்தாழ்வு, ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள், இன்னும் எத்தனையோ சரி பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. ஒரு கப்பல் மாதிரி இருக்குது பாரத தேசம். ஓட்ட விழுந்த சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்குது. தண்ணி ஏறிட்டே இருக்குது. மேலே ஏறிட்டா கப்பல் எல்லாத்தோட கீழே மூழ்கி போகும். ஆனால் உள்ளே இருக்கிறவன் அதை காப்பாற்ற வேண்டியவன் அந்த வேலையை செய்யாமல் அவனவன் தன்னுடைய மன வேறுபாட்டின் காரணத்தினால் ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறான். பொதுநலத்தை பற்றி இவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று சுவாமி விவேகானந்தர் ஒரு கப்பலை வச்சு ஒரு ஓமையை அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். ரொம்ப அபூர்வமாக நம்முடைய ஞானிகள் சொன்னார்கள். சுவாமி விவேகானந்தர் காட்டுகிற ஆன்மீகம் இதுதான். தெய்வ நம்பிக்கையோடு இருங்கள், அதே நேரத்தில் உங்கள் மனதில் இருக்கிற நம்பிக்கையும் தளர விடாதீர்கள்.
ஒரு ஆன்மீகவாதி என்பவன் சோர்ந்து கிடக்க வேண்டும் என்றோ, கவலையோடு இருக்கணும்னோ, 24 மணி நேரமும் முகத்தை தூக்கி வச்சுட்டு சீரியஸாக இருக்கணும்னோ கிடையாது. ஒரு ஆன்மீகவாதி என்பவன் மகிழ்ச்சியாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், தன்னம்பிக்கையோடு அவன் இருக்கணும், எதையும் சாதிக்கலாங்கிற துணிவோடு இருக்கணும், மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்று விவேகானந்தர் நமக்கு அபூர்வமாக புகட்டுகிறார். ஒரு நமக்கு அருகில் இருக்கிற, நமக்கு நாம் அறிந்த ஒவ்வொரு ஏழையினுடைய கண்ணீரையும் துடைக்க வேண்டிய கடமை ஆன்மீக உலகத்திற்கு இருக்கிறது என்கிறார். ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். இந்த கப்பல் சொன்ன பாருங்கள், அதுபோல் ஒரு கப்பல் போய்கிட்டு இருக்கு. ஒரு 15 நாள் பயணம் பண்ணி போய் சரக்கெல்லாம் இறக்கி வச்சுட்டு திரும்ப ஒரு 15 நாள் வந்து அந்த சரக்கை ஏற்றிட்டு வந்த இடத்துல வந்து சேரணும். ஆக மொத்தம் 30 நாள் பயணத்தில் கப்பல் போச்சு. சரக்கையெல்லாம் இறக்கி வச்சாச்சு. இப்போ திரும்பி வரணும். 13 நாள் பயணம் முடிஞ்சுட்டு 2 நாள் கரைக்கு வந்துடலாம். ஆனால் அந்த 2 நாள் இருக்கும்போது கடலில் பெரிய சூறாவளி வந்துச்சு. சூறாவளியில் கப்பல் சிக்கி தவிச்சு எங்கே போச்சுன்னு தெரியாமல் எங்கேயோ கப்பல் நிற்கிது. கடலில் ஆக்ரோஷமான அலைகள் காற்று கப்பலை தூக்கி எங்கேயோ கொண்டு விட்டால் திசை தெரியல. இது அலக்கழிக்கப்பட்டதுனால கப்பலில் இருக்கிற திசை காட்டும் கருவியும் வேலை செய்யலை. இருந்த சாப்பாடெல்லாம் காலியாக போச்சு. அந்த உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் கேட்குறாங்க அந்த கேப்டனை பார்த்து, அந்த சரக்கு கப்பலில் சாப்பாடு இல்லை, பசி, ஏதாவது பண்ணு. அவங்க சொன்னாங்க, ஒன்றும் கிடையாது, எல்லாம் தீர்ந்து போச்சு, ஒன்றும் இல்லை, பொறுத்துங்க, எப்படியாவது கரைக்கு போயிடலாம் அப்படின்னாங்க. சாப்பாடு இல்லை, அப்புறம் தண்ணியும் காலி, குடிக்கிற தண்ணியும் காலி, தண்ணீரும் இல்லையே, நாங்கள் என்ன செய்வோம், தாகத்தினால தவிக்கிறோம்னார்கள். அப்போ அந்த கேப்டன் சொன்னால், ஒரு மழை வந்தாலும் பரவாயில்லையே, தாகத்தோடு எல்லாம் சாகுறாங்களே, என்ன தாகம் தாழாமல் எல்லாரும் வருந்தி கொண்டு கிடைக்கிறார்கள். அப்போ சுற்றிலும் பார்த்தா தண்ணியாக இருக்குது. கடல் தண்ணி குடிக்க முடியுமா? அதான் எழுதுனா, கோல்ட்ரிட்ஜ் வாட்டர் எவ்ரிவேர், நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க்னா. ஒரு துளி தண்ணி கூட தாகத்தை தணிக்குமா? அவ்வளோ உப்பு தண்ணியாக இருக்கேன், நான் என்ன செய்வேன்? அந்த கேப்டன் தவிக்கிறான். உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து தண்ணி கொடுக்க போறியா இல்லையா, எப்படியாவது தண்ணி வரவழைச்சு கொடு, வாட்டர் வி டை ஆஃப் தர்ஸ்ட் என்றார்கள். உடனே பார்த்தான், எங்கேயோ ஒரு இடத்துல கப்பல் வர தெரிந்தது. உடனே இங்கேருந்து அந்த கப்பலுக்கு ஒரு செய்தி கொடுத்தா, தாகத்தினால சாகுறார்கள், தயவுசெய்து கொஞ்சம் தண்ணி அனுப்பா. அப்படியே அந்த கப்பலுக்கு செய்தி கொடுத்தான். அந்த கப்பலில் இருக்கிற செய்தியை ரிசீவ் பண்ணுறான், ஆனால் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் பதில் செய்தி கொடுத்துட்டான், ப்ளீஸ் காஸ்ட் டவுன் த பக்கெட் வேர் யூ ஆர். இருக்கிற இடத்துல வாழியை போட்டு தண்ணியை எடுனான். இந்த கேப்டன் பார்த்தா உப்பு தண்ணியாக இருக்குமே, இதை எடுங்கிறானே. சரி, அப்போ திரும்ப ஒரு தடவை செய்தி, வாட்டர் வி டை ஆஃப் தர்ஸ்ட், தாகத்தால் சாகுறோம், தண்ணி கொடு. உடனே அவன் அடித்தான் பதில் செய்தி, ப்ளீஸ் காஸ்ட் டவுன் த பக்கெட் வேர் யூ ஆர். திரும்பவும் இந்த மாதிரி செய்தி. மூணாவது ஒரு செய்தி கொடுத்தான், ப்ளீஸ் சென்ட் அஸ் வாட்டர் வி டை ஆஃப் தர்ஸ்ட். பழையபடி செய்தி வந்தது, ப்ளீஸ் டூ காஸ்ட் டவுன் த பக்கெட் வேர் யூ ஆர். மூணாவது தடவையும் அதே செய்தி, இருக்கிற இடத்துல வாளியை போட்டு தண்ணி எடுனா. உடனே அந்த கப்பலில் இருக்க ஒருத்தர் சொன்னான், திரும்ப இந்த செய்தி கொடுக்குறேனே, போய் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு ஒரு வாழி எடுத்துகிட்டு போய் கப்பலின் கீழ்த்தளத்துலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்தா, சுத்தமான தண்ணீர். அதுக்கு பிறகுதான் அந்த கப்பலில் இருக்கிறவனுக்கு புரிஞ்சுது, இந்த காற்றில் சிக்கி தவிச்சதுனால இப்போ கப்பல் வந்து நிற்கிற இடம் தூய நன்னீரை உடைய ஏரியான அமேசான் கடலில் கலக்கிற இடம். அதனால் சுத்தமான தண்ணி, தாகமும் தீர்ந்தது, திசையும் தெரிந்தது. எங்கே போய் தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்கிற மனிதர்களே, காஸ்ட் டவுன் த பக்கெட் வேர் யூ ஆர் என்றார். தான் விவேகானந்தர் சொன்னார், நீ இருக்கிற இடத்துலையே நீ தொண்டு செய்ய வேண்டிய களம் இருக்குது. உன்னை சுற்றியே பசியாக இருக்கிறவன் இருக்கிறான், உன்னை சுற்றியே ஆடை இல்லாதவன் இருக்கிறான், உன்னை சுற்றியே அறியாமையில் இருக்கிறவன் இருக்கிறான், உன்னை சுற்றியே ஞானம் இல்லாதவன் இருக்கிறான், அந்தகாரத்தில் அஞ்ஞானத்தில் மூழ்கி கிடக்கிறவன் இருக்கிறான். உன்னை சுற்றி, அதான் சொன்னார், கண்களை விழித்து பாருன்னு சொல்கிறார்ல. நல்லா கண்ணை திறந்து பார்த்தால், வீட்டின் ஜன்னல்களை திறந்து வைத்தால், கதவை திறந்து வைத்தால், கண்ணை விழித்து பார்த்தால் அடுத்தவன் படுகிற துயரம் என்ன என்பது கண்டிப்பாக புரியும். நான் ஒரு 4வது வகுப்பு படிக்கும்போது எங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுத்த ஒரு அழகான ஒரு போயம், ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அதில் ஒரு நல்ல கடவுள் பக்தி உள்ள ஒரு மனுஷன் இருப்பான். அந்த மனுஷங்கிட்ட ஒரு நாள் இரவு நேரத்தில், ரொம்ப பக்தி சிரத்தையோடு இருந்த ஒரு மனுஷன், இரவு நேரத்தில் அவனோட கனவில் ஒரு ஏஞ்சல். இந்த ஏஞ்சல் வந்து அந்த மனுஷங்கிட்ட ஒரு அழகான புஸ்தகத்தை காட்டு, அப்படியே பார்ப்பான், அதில் நிறையா பேராக எழுதியிருக்கு. உடனே இவன் கேட்டான் அந்த ஏஞ்சலை பார்த்து, இவ்வளோ பேர்லாம் எழுதி கொண்டாந்துருக்கே, இதெல்லாம் யார் பேர், அழகாக எழுதியிருக்கே. அப்போ அந்த ஏஞ்சல் சொன்னான், யார் கடவுளை நேசிக்கிறாங்களோ அவங்க பேரெலாம் எழுதி. உடனே இவன், நானும் கடவுளை நேசிக்கிறேனே, என் பேரை காணுமேன்னு தேடி தேடி பார்த்தா அவன் பேர் இல்லவே இல்லை. அந்த ஏஞ்சல் மறைஞ்சு போயிடுச்சு. இவனுக்கு ஒரே கவலை, அப்போ கடவுளை நேசிக்கிறவங்க பட்டியலில் நம்ம இல்லையேன்னு கவலையில் இருந்தான்.
அடுத்த நாள் தூங்கிட்டு இருந்தான், அதே கனவு வந்துச்சு. அதே ஏஞ்சல், ஒரு அழகான வெள்ளி புஸ்தகம், அதில் தங்கத்தினால ஒரு எழுத்து, அது இவன் பேர் மட்டும்தான். அதை கொண்டாந்து இந்த பார் அப்படின்னு இப்படி காட்டுறது. உடனே இவன் பார்த்தா இவன் பேர் மட்டும் எழுதியிருக்க, அபு பென் ஆடம், அவன் பேர் மட்டும் எழுதிருக்கு. உடனே அவன் பார்த்தா என்ன இன்னைக்கு என் பேர் மட்டும் எழுதியிருக்கு, நேற்று என் பேர் இல்லையே. அப்போ அந்த ஏஞ்சல் சொன்னது, நேற்று உன்னிடத்தில் காட்டிய பெயர்களெல்லாம் யார் யார் கடவுளை நேசிக்கிறார்களோ அவங்க பேர். இன்னைக்கு நான் காட்டின பேர் கடவுள் யாரை நேசிக்கிறாரோ அவரோட பேர். கடவுள் யாரை நேசிக்கிறார், தன்னை போலவே மற்றவனை பாவிக்கிறவனையும், மற்றவர்களின் துயரத்தை களைவதற்கு பரித்தியாக பண்ணுகிறவனையும், மக்கள் சமூகத்தின் சேவைக்காக தன் உழைப்பை அர்ப்பணம் செய்கிறவனையும் இறைவன் நேசிக்கிறான். அதனால் கடவுள் யாரை நேசிக்கிறாரோ அவர் பேர் காட்டினார். அந்த கவிதையை முடிக்கும்போது அந்த போயட் சொன்னான், மே ஹிஸ் ரேஸ் இன்க்ரீஸ்னா, இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் தோன்றட்டும் என்று சொன்னான். சுவாமி விவேகானந்தர் பாரத புத்திரர்களுக்கு மட்டும் உரியவர் அல்லர், அகில உலகத்திற்கும் உரியவர். இந்த உலகத்தை சூழ்ந்து கிடக்கிற அஞ்ஞான இருளை விரட்டுவதற்கும், உண்மையான கல்வியினுடைய நோக்கம் மக்கள் துயர் துடைப்பது, ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நிலைபெறச் செய்வது, நம்பிக்கையும் மன உறுதியையும் வளர்த்து கொள்வது என்கிற ஒரு அபூர்வமான ஆன்மீகத்தை உலகெங்கிலும் பறைசாற்றி வெற்றி கொடி நாட்டியவர் சுவாமி விவேகானந்தர் என்று சொல்லி, இந்த சுருக்கமான நேரத்தில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்முடைய தேசத்துடைய லட்சியம் ஆத்மபோதத்தை பெறுதல், ஆத்மஹத்தி செய்து கொள்வது அல்ல. நாம் இந்த உடல் நான் அப்படிங்கின்ற எண்ணம், அதை வலுப்படுத்துகின்ற முறையாக நம்முடைய செயல்கள் அமையுமானால் இது ஆத்மஹத்தியிலே போய் முடியும். அதற்கு மாறாக ஆத்மபோதத்தை பெறுதல் அப்படிங்கின்ற முறையிலே நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். அதற்குத்தான் மனிதனாக நாம் பிறந்திருக்கின்றோம். விவேகானந்தர் உலகுக்கு கொடுத்த செய்தி என்ன, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் உலகுக்கு கொடுத்த செய்தி என்ன அப்படி என்று பார்க்கும் பொழுது, ஆத்மபோதத்தை அடைதல், ஆத்மபோதத்தை நாம் அடைய வேண்டும், அதைத்தான் அவங்க இந்த உலகத்துக்கு செய்தியாக கொடுத்தார்கள். கதாதரனாக இருக்கும் பொழுதே அவர் அந்த படிப்பை ராமகிருஷ்ணர் புறக்கணித்தார். பக்தியின் மூலம் ஆத்மபோதத்தை அடைகின்ற முறையிலே அவருடைய வாழ்வு தொடங்கியது. அடுத்து சுவாமி விவேகானந்தர் நரேந்திரனாக இருக்கும் பொழுது அவர் பிறப்பிலேயே ஞான சித்தன். தியானத்திலே ஆத்மபோதத்தை பெறக்கூடிய அமைப்பு அவரிடம் இருந்தது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற முறை ஆத்மபோதத்தை பெறுவதுதான் நம்முடைய பாரதத்தினுடைய லட்சியமாக இருக்கிறது. அதை நமக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக அவருடைய மகான்களுடைய வாழ்வு நமக்கு அமைந்திருப்பதை அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். அதுபோக நம்முடைய பெரிய சுவாமிகள் நாராயணகுருவை சந்தித்த போது நாராயணகுரு பெரியசாமியிடம் கேட்டார்,
நீ என்ன படித்து கொண்டிருக்கின்றாய்? அவர் சொன்னார், தாய்மானவருடைய பாடல்களை படித்து கொண்டிருக்கின்றேன். நாராயணகுரு, தாய்மானவர் பாடல் சாதனைக்கு உரியது, ஆனால் பொருள் விளக்கம் அப்படி அனுபவத்தை பாடலாக சொல்லியிருப்பது, பொருள் விளக்கமாக இருப்பது மாணிக்கவாசருடைய பாடல். அதை அந்த காலத்தில் இருந்த ரிஷியே மாணிக்கவாசகராக தோன்றி திருவாசகம் வந்திருக்கிறது. அதை தான் 1928 சுவாமிஜி அவர்கள் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள். 1968 திருவாசகம் வெளிவந்தது. அந்த திருவாசகத்திலே மாணிக்கவாசக திருவாசகத்துக்கு ஒத்த உபனிஷ கருத்துக்களை சாமிகள் அமைத்து வைத்திருப்பார். அது ரிஷி புரோக்தம். அப்படி சுவாமி விவேகானந்தர் ரிஷியாக இருந்தவர் தான் இப்பொழுது சென்ற நூற்றாண்டிலே அவர் விவேகானந்தராக அவதரித்தார். அவர் இறங்கிய இடம் 2000க்கு முன்பு குந்துக்கால் நினைவு சின்னம் இல்லை. அவர் கன்னியாகுமரியிலே தவம் செய்தார். 1970க்கு முன்பு அங்கு நினைவு சின்னம் இல்லை. அதே மாதிரி விவேகானந்தர் இல்லம் என்று சென்னையிலே இருக்கிறது. அது இப்பொழுதுதான் அது வழிபாட்டுக்குரிய ஒரு சின்னமாக இருக்கிறது. இப்படி அவர் இருந்த இடம், வந்த இடம், தியானம் செய்த இடம் எல்லாம் நினைவு இடங்களாக எங்கும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சுவாமிஜி அவர் சொன்னார்கள், 1500 வருடங்களிலே பூரணத்துவத்தை காணக்கூடிய ஒரு இயக்கத்துக்கு நான் வித்திட்டு இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் உண்மையிலேயே அது எங்கே போய் முடிய வேண்டும் என்றால், அவர் ஆங்கிலத்திலே அவர் பேசியதனால் அந்த உபநிஷத்துக்கள் எல்லாம் ஆங்கிலத்திலே புதுப்பிக்க வந்தது, அறிமுகப்படுத்தப்பட்டது. அவர் ஆங்கிலத்தை பயன்படுத்தினால் ஆங்கில மொழி புனிதமடைந்தது என்று சொல்லுவார்கள். அதனால் சுவாமிக்கு இங்கிலாந்து கடமைப்பட்டு இருக்கிறது. அதே போல் அவர் பெரும்பகுதி அமெரிக்கா நாட்டிலே வாசம் செய்தார். உண்மையிலேயே விவேகானந்தர் இந்தியாவுக்கு சொந்தமானவரா என்றால் இங்கிலாந்து, அமெரிக்கா முதலிய நாடுகளுக்கு சொந்தமானவர். அவர் சொல்லுகின்றபடி இன்னும் 1500 வருடங்களிலே அங்கு எப்பொழுது அங்கு நினைவு சின்னங்கள் இனிமேல் தான் எழுப்பப்பட வேண்டியது இருக்கும். அப்படி பெரிய காரியத்தை சுவாமிஜி செய்து வைத்திருக்கின்றார். அவர் என்ன சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, மனிதர்கள் இறைவனுக்காக நிறைய ஆலயங்களை எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இறைவன் தனக்காக எழுப்பி கொண்ட ஆலயம் மனிதன். அப்போது இறைவனே தனக்காக எழுப்பி கொண்ட ஆலயமாக இருப்பது இந்த உடம்பு. ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதய சர்வசிய விஷ்டிதம் அப்படின்னு கீதையிலே ஒரு அறிவு, அறியப்படு பொருள், அறிவினால் அறியப்படுவதுமான அறியப்படு பொருள், அறியப்படுகின்ற பொருள் ஆத்மா. இப்போ ஒரு நாற்காலியை பார்க்கின்றோம். ஆனால் நாற்காலியை அறிவதற்கு முன்பு தன்னை அறிந்திருக்க வேண்டும். இங்கே தானு இல்லைன்னு சொன்னால் அப்புறம் நாற்காலியை யாரும் பார்க்குறது? அதனால் அறியப்படு பொருளாக இருப்பது ஆத்மா. அறியப்படுகின்ற பொருளாக இருக்கக்கூடியது ஆத்மாவாக இருக்கிறது. அது மாதிரி இறைவன் அறியப்படுகின்ற பொருள் தான். அதுதான் ராமகிருஷ்ணர் சொன்னார், சுத்த மனது, சுத்த அறிவு, சுத்த ஆத்மா, இது மூன்றும் ஒன்று தான். அப்போ நம்முடைய மனதை எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தப்படுத்துகின்றோமோ, தூய்மை அடைகிறதோ, அதற்கு தகுந்தபடி அது ஆன்மாவை கிரகிக்கும். அங்கே தான் ஆத்ம போதம் எழுகின்றது. அப்போ நான் உடம்பு அப்படிங்கிறது தவறான எண்ணம். அது ஆத்மஹத்தியிலே கொண்டு போய் நம்முடைய வாழ்வை முடிக்கும்.
மனதை சுத்தப்படுத்த அறியப்படும் பொருளாக அந்த ஆத்மா மாறுகிறது, ஞான கம்யம். அப்போ அந்த முறையிலே நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் விவேகானந்தருடைய செய்தியாக இருக்கிறது. அது அந்த மாதிரி விவேகானந்தருடைய தத்துவம் ஆத்ம போதத்தை அடைவது, நேரம் மிக சுருங்கலாக இருப்பதனால் அடுத்து சகோதர சாதுக்கள் பேச வேண்டியது இருப்பதனால் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். சிவாய நம ஓம் சிவாய நமஹ சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமஹ சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமஹ சிவாய நம ஓம் நம சிவாய. நமः பார்வதி பதயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தர் ஆகிய அருட்திரு மூவரது அருந்தவ புத்திரர்களாய் அருட்செல்வர்களாய் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம் என்று வந்த தவச்செல்வர்களாய் வீற்றிருக்கும் இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அனைத்து சாது மகாத்மாக்கள் அனைவரையும் சிறந்தாழ்த்தி கரங்குவித்து பணிகின்றேன். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுடைய உடலுக்குள்ளே இருக்கின்ற இரத்தமானது சுறுசுறுப்பாக அவனது உடலெங்கும் ஓடி எலும்புகளிலே இழைந்து நரம்புகளை தொட்டு அந்த இரத்த நாளங்கள் வழியாக உடல் முழுவதும் பல்கி பரவுகிறது. அந்த இரத்தம் சுறுசுறுப்பாக உடம்புல ஓடிக்கிட்டு இருந்தால் தான் அவன் ஆரோக்கியமான மனுஷன் அர்த்தம். அதுபோல் ஒரு விழா சிறப்பாக நடக்கணும்னா தொண்டற்படை இங்கே சுறுசுறுப்பாக இங்கே சுற்றி பல்வேறு வேலைகளை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இரவும் பகலுமாக நேரம் காலம் கருதாமல், தூக்கத்தை நினைக்காம, தங்கள் சொந்த சுகத்தை கருதாமல், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 10 நாள் 15 நாளாக இங்கே உழைக்கக்கூடிய தொண்டர்கள் பல பேர் 10 நாளாக தூங்கவே இல்லை, அப்படி வேலை பார்த்துட்ருக்காங்க. அத்தகைய தொண்டர் குழாம் இங்கே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, எங்கோ அவர்களுடைய பணியை செய்து கொண்டு இருந்தாலும் சரி, அந்த தொண்டர்கள் அனைவருக்கும் எனது கரங்குவிந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விழான்னா குடும்ப விழாவாக இருக்கலாம், சமுதாய விழாவாக இருக்கலாம், அரசு விழாவாக இருக்கலாம், ஆன்மீக விழாவாக இருக்கலாம். விழா நாயகர்னு ஒருத்தர் இருக்கார். ஒரு பேர் சூட்டுதல்னு வச்சுக்கிடுங்க.
அந்த குழந்தை எந்த குழந்தைக்கு பேர் சுட்டுறாங்கன்னா அந்த குழந்தை தான் விழாநாயகர். ஒரு உபநயனம்னா அந்த உபநயனம் செய்யக்கூடியவர் தான் அந்த விழாநாயகர். அது மாதிரி இந்த பக்தர் மகாநாட்டோடைய விழாநாயகர் யார் அப்படின்னா இந்த பக்த கோடிகள் தானே. இந்த அருட்திருமூவருடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய இந்த பக்த கோடிகள் அனைவருக்கும் திருப்பராய்த்துறை ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தின் சார்பாக எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ராமகிருஷ்ணருக்கு ஒரு நாமம் உண்டு, பக்த பரிவிருதா அப்படின்னு. எத்தனையோ நாமம் இருக்குது. இந்த நாமம் என்ன சொல்லுதுன்னா, பக்தர்கள் எங்கே சூழ்ந்து இருக்கிறாங்களோ ராமகிருஷ்ணர் பக்தர்கள் புடைசூழ இருக்கிறவர். பக்தர்கள் புடைசூழ தான் அவர் இருப்பார். அவர் இருக்காருன்னா அவரை சுற்றி 4 பேர் பக்தர்கள் இருந்துட்டு தான் இருப்பாங்க. 4 பேர் அவர் வாழ்ந்த காலத்தில்னா இன்றைக்கி 4000 பேர் இருப்பாங்க. அதனால் பக்தர்கள் ராமகிருஷ்ணர் ஒரு இடத்துல இருக்காருன்னா அவரை சுற்றி 4 பேர் இருப்பாங்கன்னா 4000 பேர் பக்தர் இருக்காங்கன்னா அந்த ராமகிருஷ்ணர் இல்லாத இருப்பாரா? அதனால் இந்த இடத்துல ராமகிருஷ்ணர் பிரத்யட்சமாக எழுந்தருளி இருக்கிறார். நீங்கள் அதை முழுமையாக நம்பணும். நம்பிக்கையிலிருந்து தான் ஆன்மீகம் பிறக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு விவேகானந்தரது கர்மயோகம். இந்த மாதிரி ஒரு பெரிய விழாவெல்லாம் வந்து பேசினா நம்ம எதாவது நினச்சபடி பேச முடியாது. அவங்களாம் எதனா ஒரு தலைப்பு கொடுப்பாங்க, நாம் அதுக்கு தகுந்த பேசணும். அப்போ நான் இந்த தலைப்பை பற்றி பேச போகிறது கிடையாது. இந்த ஒம்பு தானே வேணான்றது. ஏதாவது ஒன்று சொன்னால் அது உருப்படியாக செஞ்சால் தான் பரவாயில்ல. இது விதண்டாவாதம் பண்ணுறது அப்படின்றது அப்படி இல்லை. ஏன் பேச போகிறதில்ல அப்படின்னாக்கா டைம் ஏற்கனவே முடிஞ்சிட்டு அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை. டயம் ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ஒரு சீட்டு வரும் அங்கேருந்து, டைம் முடிஞ்சிட்டு இடத்த காலி பண்ணப்பான்னு. அதனால் விவேகானந்தரது ஆன்மீகம். அப்போ கர்மயோகம் அப்படின்னு சொன்னால் விவேகானந்தரது கர்மயோகம்னா ஏன் பேச போகிறது இல்லைன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கர்மயோகம்னா என்னன்னு சொல்லணும். அப்போ தான் விவேகானந்தரோடைய கர்மயோகம்னு சொல்ல முடியும் இல்லையா? விவேகானந்தருடைய கர்மயோகம்னா என்னன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் விவேகானந்தருடைய கர்மயோகம்னு சொல்ல முடியும். சரி, கர்மயோகம்னா என்ன அப்படின்னா, கர்மயோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல கர்மம்னா என்ன தெரியணும். அப்போ தான் கர்மயோகம்னா என்ன தெரியும். போச்சா? சரி, கர்மன்னா என்னையா? அது பெரிய சுழல், பெரிய கடல். இந்த கர்மம்னு ஆரம்பித்தோம்னாக்கா கர்மம்னா என்ன, அக்கர்மம்னா என்ன, கர்மம்னா என்ன, கர்மம் இல்லைன்னா என்னன்னு சொல்லணும். அப்போ தான் கர்மத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கர்மம்னா என்ன, அக்கர்மம்னா என்ன, அதையாவது சொல்லி தரையா அப்படின்னாக்கா இது பெரிய பெரிய ஆளுகளுக்கே முடியாது. இப்போ 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்லுன்னா எப்படி ஆகும்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சொல்கிறாரு, கிம் கர்ம கிமா கர்ம கவையோ அபியத்திர மோகிதாக. எது கர்மம் எது கர்மம் இல்லைன்றத அறிஞர்களே குழப்பம் அடைகிறாங்கய்யா. நீ 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்லுன்னா நான் எப்படி சொல்கிறது? அறிஞர்களே குழப்பம் அடைகிறார்கள். நேற்று பூஜைக்குரிய சுவாமிஜிகள் சொன்னார்கள், இன்றைக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய சம்பாதிக்கிறான், ரொம்ப புத்திசாலியாகிறான், என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரியல அப்படின்னா. இந்த பிரச்சனை இன்றைக்கி மட்டும் இல்லை சுவாமி, 5000 வருஷத்துக்கு முன்னே இருக்குது. அதுக்கு தான் சொன்னார் கிருஷ்ணர், கிம் கர்ம கிம கர்ம கவையோ அபியத்திர மோகித்ராக. ரொம்ப அறிஞர்களே குழப்பம் அடைகிறான். அன்றைக்கே குழப்பம் அடைஞ்சிருக்கிறான். நீங்கள் வருத்தப்படாதீங்க, இன்றைக்கி குழப்பம் அடையலை. இப்போ புத்திசாலி தான். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவன் புத்திசாலி தானே, நல்ல திறமை இருக்குதுங்க. நம்மளோட ரொம்ப திறமை இருக்குது, ரொம்ப அறிவு இருக்குது, நம்மளோட ரொம்ப அறிவு இருக்குது, நிறைய சம்பாதிக்கிறான். ஆனால் எது செய்யணும் எது செய்யலன்னு தெரியல.
இன்றைக்கி நேற்று இல்லை இந்த பிரச்சனை, 5000 வருஷமாக இருக்குது. கிருஷ்ணர் காலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனை. அதனால் கிம் கர்ம கிம கர்ம கவையோ அபியத்திர மோகித்தாக, அது சொல்ல முடியாது. சொல்ல முடியாது அப்படின்னாக்கா எதுக்கா சொல்ல வந்த கேள்வி இருந்த ஒரு ரகசியம் இருக்கு. இந்த அறிஞர்கள் தான் தெரிஞ்சிக்க முடியாதுன்னு சொன்னாரே தவிர இன்னொரு ஆள் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆள் யார் அப்படின்னாக்கா அது ரகசியம். கவனமாக கேட்டால் தான் தெரியும். யாருக்கு தெரியும் அப்படின்னாக்கா எவன் ஒருவனுக்கு மன தூய்மை உள்ளதோ அவனுக்கு தான் தெரியும். எவன் ஒருவனுக்கு மன தூய்மை உள்ளதோ அவனுக்கு தான் எது கருமோ எது அக்கருமோன்றதை புரிஞ்சிக்க முடியும். ரகசியம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு யார்கிட்ட சொல்ல. மன தூய்மை உள்ளவன் தான் எது கருமோ எது அக்கருமோன்னு புரிஞ்சிக்க முடியும், மற்றவனால புரிஞ்சிக்க முடியாது. சரியா? மன தூய்மை இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும். நீ மன தூய்மை எப்படி கிடைக்கும்? போச்சா? அடுத்த கேள்வி. நாம் எதனா ஒரு பதில் சொன்னால் அடுத்த ஒரு கேள்வி மன தூய்மை எப்படி வரும்? இறைவனுடைய புகழையும் பெருமையும் பாடுபவர்கள் மன தூய்மை அடைகிறார்கள். இறைவனுடைய நாமத்தை சொல்பவர்கள் மன தூய்மை அடைகிறார்கள். பக்தி, ஞானம், கர்மம் அப்படின்னு 4 யோகங்களை கடைபிடிப்பவர்கள் மன தூய்மையை பெறுகிறார்கள். இது சொல்லிக்கிட்டே போங்க. இவ்வளோ விஷயத்தை சொல்லணும். சரி, அப்போ அகர்மம்னா என்ன, கர்மம்னா என்னன்னாக்கா, அப்போ கர்மம்னா என்னன்னு சொல்லணும். கர்மம்னா என்னன்னாக்கா, கர்மத்தில் எத்தனையோ இருக்குது. இது பிராயச்சித்த கர்மம், அந்த விகித கர்மம், நிஷித்த கர்மம், அப்படி எத்தனையோ வகைகள் இருக்கு. கர்மத்தின் வகைகளை சொல்லணும். கர்மத்தின் வகைகளை சொல்லணும். சத்கர்மம், அசத்கர்மம், பாப கர்மம், புண்ணிய கர்மம், நீ சொல்லிக்கிட்டே இருக்க. அதுக்கு ஒரு எல்லை இல்லை. இந்த கர்மங்களினால எப்படி மனிதனுடைய உடல், உள்ளம், ஆன்மீக வாழ்வு பாதிக்கப்படுகிறது என்ற விஷயத்தை சொல்லணும். கர்மத்தினால அவனுடைய உள்ளம் பாதிக்கப்படுகிறது, உடல் பாதிக்கப்படுகிறது, ஆன்மீக வாழ்விலே தடை ஏற்படுகிறது. சரி, உடல் பாதிக்குது பரவாயில்ல, உள்ளம் பாதிக்குது பரவாயில்ல, ஆன்மீக வாழ்வில் தடை வேற வருது. அப்போ தடையை சொல்லிட்டு விட்டப்படா என்ன ஆகும்? அந்த தடையை எப்படி கடப்பதுன்ற ஒரு வழியும் சொல்லணும். அப்போ தடையை கடப்பதற்கான ஒரு உபாயத்தை காட்டணும். இதெல்லாம் பேசினா அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் அது கர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாகும். கர்மத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டா தான் அக்கர்மத்தை பற்றி புரிஞ்சிக்க முடியும். அக்கர்மத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டா தான் கர்மயோகத்தை பற்றி புரிஞ்சிக்க முடியும். கர்மயோகத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டா தான் விவேகானந்தர் காட்டின கர்மத்தை யோகத்தை பற்றி புரிஞ்சுக்க முடியும். இவ்வளோ தூரம் இருக்குதுங்க. அதனால் இந்த தலைப்பை பற்றி நான் பேச போகிறது கிடையாது. தலைப்பை பற்றி பேச போகிறது கிடையாது, பேசக்கூடாது. இது சொல்லிகிட்டே டயத்தை முடிச்சு போச்சு. அதனால் தலைப்பை பற்றி பேச போகிறது கிடையாது. நான் ஒரே ஒரு விஷயத்தை வரைக்கும் சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறான்னு நான் விரும்புகிறேன். விவேகானந்தர் காட்டிய கர்மம் அப்படின்ற பேருக்கு உள்ள ஒரு அர்த்தத்தை வரைக்கும் நாம் பார்த்துட்டு அடுத்த சாமிக்கு வழியை விடணும். இல்லாட்டினா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தால் அவருக்கு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சாமி நம்மளுக்கு வழி விடாத இருக்கார் அப்படின்னு நினச்சிருப்பார். விவேகானந்தர் காட்டிய கர்மம் அப்படின்ற பேருக்குள்ள அர்த்தம் மட்டும் நாம் இப்போ பார்த்தா சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விவேகானந்தர் காட்டிய கர்மம்னா என்ன அப்படின்னாக்கா, அப்போ விவேகானந்தர் காட்டிய கர்மம்னா ஒன்று, சங்கரர் காட்டிய கர்மம்னா ஒன்று, வசிஷ்டர் காட்டிய கர்மயோகம்னா ஒன்று. இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிராண்டட் நேமு, ஒரு கம்பெனியில் ஒரு சீல் போட்டு வச்சுக்கிறான். அந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்கா அப்படின்னாக்கா, கர்மயோகம்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னால் ஒன்று வித்தியாசமாக ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா என்ன ஆகிறது அப்படின்னா, அதுக்கு ராமகிருஷ்ணர் அழகாக சொல்கிறார், உலகத்தில் இருக்கிற எல்லா நரியும் ஒன்றா தான் ஊழையிடுது. எங்கே போய் பார்த்தாலும், நீ இங்கிலாண்டில் போய் பார்த்தாலும் அந்த நரி அப்படி தான் ஊழையிடும். நரிகளெல்லாம் ஒன்று போல ஊழையிடுகிறது. அதுபோல் பெரியோர்கள்லாம் ஒன்றே தான் சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது, நம்முடைய சாஸ்திரத்துக்கு விரோதமாக யாருன்னா சொன்னாங்கன்னாக்கா அவங்க சொல்கிறத தள்ளு, சாஸ்திரத்தை கைப்பிடி அப்படி சொல்லு. அப்போ விவேகானந்தர் சாஸ்திரத்துக்கு ஒத்து சொல்லியிருக்கிறாரா, புறம்பாக சொல்லியிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஒத்து சொல்லி இருந்தார்னாக்கா அது விவேகானந்தர் காட்டிய கர்மயோகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே சாஸ்திரம் சொல்லியாச்சு, அதை தானே இவர் சொல்லியிருக்காரு. அப்போது சாஸ்திரம் சொன்ன கர்மம் தான் சொல்லணும். சரி, புறம்பா சொல்லி இருந்தார்னா என்னாகும்? இவர் சொன்னதே தள்ளுபடி ஆகிடும். சாஸ்திரத்துக்கு ஒத்து சொல்லியிருக்கணும். அப்போ விவேகானந்தர் காட்டிய கர்மம்ன்றதை சொல்லணும்.
இது எப்படி ஆகும்? புறம்பாக இருக்கிறது, ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது. இது எப்படி சமப்படுத்துவது அப்படின்னா, இவங்க கொடுத்த தலைப்பை எப்படி நான் சமப்படுத்துவது அப்படின்னாக்கா, ஒரு பேராசிரியர் நம்முடைய கல்லூரி பேராசிரியர் இடத்துல பேசிக்கிட்டே இருந்தோம். சாமி அவர் பேசி என்னிட சொல்லியிருந்தார், நாங்கள்லாம் படிக்கும்போது ஷேக்ஸ்பியரை படித்தோம். இப்போ பார்த்தா இப்போவும் ஷேக்ஸ்பியர் நியூ வெர்ஷன் வந்திருக்கு. அந்த ஷேக்ஸ்பியரை படித்தா என்ன சொல்லுவான், அப்போ படித்ததுக்கு இப்போ படித்ததுக்கு சம்மந்தமே கிடையாது. கண்டென்ட்ஸ் ஒன்று தான், அந்த விஷயம் ஒன்று தான், அதனுடைய நடை, அதை கருத்து செல்லக்கூடிய பாவனை, அதை எப்படி தன்னுடைய கருத்தை தெரிவிப்பது அப்படின்றதுலாம் வித்தியாசமாக இருக்குது. அதுபோல் நம்முடைய சாஸ்திரம் ஒரு கருத்தை தெரிவிச்சு, கர்மயோகம்ன்ற கருத்தை தெரிவிச்சது. அது அப்புறமேல்ட்ட வந்த 1000 ஆண்டுகளுக்கு வந்த பின்னாடி வந்த ஜனங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியல. சங்கரர் காலத்தில் அவர் பார்த்தாரு, அவர் ஒரு பாஷ்யம் எழுதினார். கீதை 5000 ஆண்டுகளுக்கு முன் வந்தது. கிருஷ்ணர் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அன்றைக்கு கீதை சொன்னார். 1500 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சங்கரர் கிட்டத்தட்ட 3500 வருஷம் ஆயிடுது. அப்போ இருந்த மனுஷர்களால் அதை புரிஞ்சிக்க முடியல. அதனால் சங்கரர் என்ன செய்ய, ஒரு பாஷ்யம் எழுதினார். கீதைக்கு ஒரு விளக்க உரை எழுதினார். கீதைக்கு வேற கிடையாது, அதுக்கு ஒரு விளக்கம் தான் இது. சங்கரர் எழுதுனது பாஷ்யம், நல்லா புரிஞ்சுக்கணும். சங்கரர் ஒன்றும் கீதை எழுதலை, கீதைக்கு பாஷ்யம் எழுதினார். எதுக்குன்னா அப்போ இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அப்புறமேட்டா இப்போ நீங்கள் அந்த சங்கர பாஷ்யத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு புரியாது. ஏன்னா அதுக்கு ஒரு பாஷை எழுதணும். இப்போ ஏன்னா காலம் மாற மாற மனிதர்களுடைய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை மாறுது. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கு. அந்த மாதிரி கர்மயோகம்னு அன்னைக்கு சொன்னது சாஸ்திரம் சொல்லுச்சு, அதுக்கு ஒரு பாஷ்யம் தேவைப்பட்டது. அந்த பாஷ்யம்தான் ஒரு விளக்கம் தேவைப்பட்டது. அந்த விளக்கத்தை தான் விவேகானந்தர் அருளினார். என்ன விளக்கம் அப்படின்னாக்கா, எப்பொழுதுமே அவருடைய டைம் போச்சு. அதனால் என்ன விளக்கன்றதை சொல்ல போகிறது கிடையாது. எல்லாமே சொல்ல போகிறது கிடையாது. என்ன விளக்கம் அப்படின்னாக்கா, நீங்கள் எப்போதும் நமக்கு உயர்வான ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்வோம். பார்த்தீங்களா? அதனால் எப்போதும் நமக்கு உயர்வான விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். கீழான விஷயத்தை நம்ம கடவுளாக ஏற்றுக்கொள்வது இல்லை. கடவுள்னால் எப்போதும் நம்ம இப்படி பார்த்து தான் பழக்கம். அதனால் மாத்ரு தேவோபவ, அதுக்கு ஒரு விளக்கம், இந்த கர்மயோகத்துக்கு ஒரு விளக்கம் முற்காலத்தில் இருந்தது. மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ. இவங்க எல்லாருமே நம்மோட உயர்ந்தவர்கள் தான். அப்பா நம்முடைய உயர்ந்தவர், அம்மா நம்முடைய உயர்ந்தவர், குரு நம்முடைய உயர்ந்தவர். அவரெல்லாம் தெய்வம்னு ஏற்றுக்கொள்வது நமக்கு ஒன்றும் சிரமம் ஒன்றும் கிடையாது. இப்போ தெய்வம் நமக்கு கீழேன்னு காட்டு, அதை நான் உயர்த்தி தெய்வத்தை மேலே வைக்கணும். அப்படி நம்ம இந்த தரித்திர தேவோபவ, மூர்க்க தேவோபவன்னு இவர் ஒரு புது விளக்கத்தை கொடுத்தார். எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறார், நமக்கு கீழான உள்ளதையும் மேலாக உயர்த்த வேண்டும் அப்படின்றது ஒரு கொள்கை. எப்படிப்பட்டது பாருங்க, உயர்வாக இருக்குது, ஏற்கனவே உயர்வாக இருக்குது, நீ ஒன்று அதில் போய் செய்ய, கீழே இருக்கிறத உயர்த்தணுன்றது எவ்வளோ ஒரு உயர்ந்த கொள்கை. இந்த கொள்கையை நமக்கு காட்டி கொடுத்தார் விவேகானந்தர். அதனால் அடுத்தவருடைய நேரத்தை அபகரித்து கொண்ட குற்றத்துக்காக என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜுக்கு ஜெய். சிந்திக்க தீரம் செரிக்கும் மனத்தமிசில் வந்திக்க ஞான மகிழ் பெருக்கும் பந்திக்கும் பேதமலம் தேய்க்கும் பெருமை விவேகானந்தர் பாதமலர் யாமுடைய பற்று. போற்றுதற்கும் வழிபாட்டிற்கும் உரிய பரம பூஜனீய கௌதமானந்தஜி மகராஜ் அவர்களுக்கும், சதானந்தஜி மகராஜ் அவர்களுக்கும், கமலாத்மானந்தஜி மகராஜ் அவர்களுக்கும், திவ்யானந்தஜி மகராஜ் அவர்களுக்கும், நான் நடமாடும் தெய்வங்களாக கருதும் ராமகிருஷ்ண இயக்கத்தை சேர்ந்த அனைத்து சுவாமிஜிகளுக்கும் மற்றும் வந்திருக்கும் சாது மகாத்மாக்களுக்கும், தொலை தூரங்களிலிருந்து இங்கே வந்து பள்ளிக்கூட தரையில் படுத்துக்கொண்டு கையேந்தி சாப்பிட்டு கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பிக்கும் பக்தி சிரத்தை ஈடுபாடுடன் வந்திருக்கும் அன்பர்கள், தாய்மார்கள் அனைவரின் திருவடிகளையும் மனதால் வணங்கி பேசுகிறேன். சுவாமி விவேகானந்தர், இந்த உலகத்துக்கு சுவாமி விவேகானந்தரை பற்றி பேச வேண்டுமானால் பல்வேறு கோணத்தில் அவருடைய சிறப்புகளை பேசலாம். அறிஞர் பெருமக்கள்
அதை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள். அதையே மீண்டும் தான் நான் நினைவுபடுத்துகிறேன். அவர் இந்த உலகத்துக்கு எதற்காக இந்த உலகம் என்று அவரை கொண்டாடுகிறது என்றால், அவர் புத்தரை போல அன்பை இந்த உலகத்துக்கு தந்தார். கால்நடையாக நடந்து சென்று பசி, தாகம், குளிர், வெப்பம் எல்லாவற்றையும் தாங்கி அவர் மக்களை சந்தித்தார். இந்த ஏழைகளின், தாழ்த்தப்பட்டவர்களின் வறுமையை, துன்பத்தை போக்குவதற்கு அல்லும் பகலும் சிந்தித்தார், பேசினார், எழுதினார். அது மட்டுமல்ல, செயல் வடிவமும் கொடுத்து விட்டு போய்விட்டார். அதனால் இன்று உலகம் அவரை நன்றியுடன் கொண்டாடுகிறது. அன்பில் அவர் புத்தர், அறிவில் அவர் ஒரு ஆதி சங்கரர். இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துரைத்த முதல் மாமனிதர் சுவாமி விவேகானந்தர். அவர் அமெரிக்கா செல்வதற்கு முன்பு, இதெல்லாம் பலமுறை கேட்டிருப்பீர்கள், இந்த நாட்டின் மேல்நாட்டவர்கள் பாம்பாட்டி நாடு, வறுமையால் வாடும் நாடு என்று சொன்னார்கள். ஒரு பேச்சாளர் சொன்னார், இதெல்லாம் அங்கங்கே கேட்குறத நான் தொகுத்து சொல்லுவேன், நல்லதெல்லாம் நான் அப்படியே ஞாபகப்படுத்திப்பேன். விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அமெரிக்க நாட்டு தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு ஊட்டும் பொழுது, சாப்பிட இல்லாவிட்டால் அமெரிக்கா, இந்தியாவோட பஞ்ச நாட்டில் உள்ள குழந்தைகள் பிடுங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு குழந்தைகளுக்கு பயமுறுத்தி சாப்பிட வைப்பார்களாம். ஆனால் இன்று நீ நன்றாக சாப்பிட்டு பலமடையவிட்டால், வளராவிட்டால், பலமடையாவிட்டால் இந்தியாவில் உள்ள அறிவுள்ள குழந்தைகளுடன் நீ போட்டி போட முடியாது என்று தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்ட அளவுக்கு இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் முதலில் உயர்த்தியவர் சுவாமி விவேகானந்தர். இன்று அந்த புகழ் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சுவாமி கமலாத்மானந்தஜி அவர்கள் ஒரு முறை சொன்னார், கோட்டையை முதல்ல உடைச்சிட்டு போனவர் சுவாமி விவேகானந்தர்னு சொன்னார். ஆஞ்சநேயர் கடலை தாண்டி ராவணனை பார்க்கறதுக்கு பல மதில்களையும் தாண்டி பல கோட்டைகளை தாண்டி ராவணனை போய் பார்க்க போறாரா. அது போல சுவாமிஜி பல இடைஞ்சல்களையும் சோதனைகளையும் சவால்களையும் சந்தித்து இந்த நாட்டின் பெருமையை, இந்த மக்களின் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் அவர் சென்றார். இன்னைக்கு பல சுவாமிகள் போய் வேதாந்த பிரச்சாரம் பண்ணி வெற்றிகரமாக வருகிறார்கள். முதலில் யார் அதற்கு வழி போட்டது என்றால் அது சுவாமி விவேகானந்தர். சாகசங்கள் நிறைந்தது சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை. அதனால தான் இன்னைக்கு கல்வித்துறையில் பல 1000 கோடி செலவு பண்ணி எத்தனை யூனிவர்சிட்டி வந்தாலும் இந்த இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்க முடியல, உயர்ந்த சிந்தனையை கொடுக்க முடியல. இன்னைக்கு விவேகானந்தரை விட்டா வேற வழியே இல்லைன்னு எல்லாரும் முடிவுக்கு வந்துட்டாங்க. எல்லா துறையிலையும் எல்லா வழிகளிலையும் இன்னைக்கு விவேகானந்தர் மட்டும் தான் காப்பாற்ற முடியும் இன்றைய இளைஞர்களை அப்படின்னு ஏகபோகமா அறிஞர்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க. இளம்பெறை பேராசிரியர் இளம்பெறை மணிமாறன் பேசினார் பாருங்க, எவ்வளவு அழகா பேசினாங்க விவேகானந்தருடைய கருத்துக்களை. அது மாதிரி பல அறிஞர்கள் இன்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். கல்வியாளர்கள், சிந்தனையாளர்கள், உண்மையிலேயே ஒரு சமுதாய சேவையில் அக்கறை உள்ளவர்கள் எல்லோரும் ஏகபோகமா அந்த முடிவுக்கு வந்து இன்னைக்கு விவேகானந்தரை விட்டா வேற வழி இல்லை இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. அத்தகைய ஒரு தன்னம்பிக்கையையும் வலிமையையும் தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் கொடுப்பது சுவாமி விவேகானந்தரின் செய்திகள், அவருடைய வாழ்க்கை. ஓ வீரனே, நீ துணிவு கொள், நீ மகத்தான காரியங்களை சாதிக்க பிறந்துள்ளாய் என்று அவர் வாயால் மட்டும் சொல்லவில்லை, அவர் ஒரு மகா வீரனாக வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார். கால்நடையாக இந்த நாட்டை கடந்தது, புலியை நேருக்கு நேராக பார்த்துருக்காரு. சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ரோட்டில் போய் கையை காட்டி நிறுத்தி வேகமாக வந்த குதிரை வண்டியை நிறுத்தி ஒரு குழந்தையை காப்பாற்றிருக்காரு. இது அம்மா சகோதரி சாந்தா அவர்கள்
சொன்னாங்க, அவர் வெளிநாட்டில் போய் பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்தாங்க. பெரியவங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். நேற்று சுகிசிவம் ஐயா சொன்ன மாதிரி கஷ்டப்படாமல் சோதனைப்படாமல் சவால்களை சந்திக்காமல் யாரும் பெரிய நிலைக்கு வரவே முடியாது. இன்றைய இளைஞர்கள் அதை சுவாமிஜியின் வாழ்க்கையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். லோக்கல் லாங்குவேஜில் சொல்ல போனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சாமியார்களிலேயே என்னைக்கும் மார்க்கெட் டவுன் ஆகாத சூப்பர் ஸ்டார் சுவாமி விவேகானந்தர் தான். அவருக்கு நீங்க வயதான கோலத்தை என்னைக்குமே காட்டவும் முடியாது. அவருடைய வார்த்தைகளும் உங்களுக்கு சுவாமிஜி அவர்கள் சொன்னது போல ஒரு கிழவனுக்கு கூட வீரம் வந்துடும், கோழைக்கு கூட வீரத்தை கொடுப்பது விவேகானந்தருடைய டானிக். புது ரத்தம் பாய்ச்சுவது, புத்துயிர் அளிப்பது. மரண தருவாயில் இருப்பவர்கள் படித்தால கூட சந்தோஷமா சாவா. அந்த மாதிரி எல்லையற்ற தன்னம்பிக்கையையும் வலிமையையும் ஆற்றலையும் மீண்டும் மீண்டும் ஜாம்பவான் ஆஞ்சநேயருக்கு நினைவுபடுத்துவது போல நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு இதுதான் வேணும்னு சொல்லி எல்லாருமே எல்லா முயற்சியும் பண்றாங்க. அவரை மாதிரி ஒவ்வொரு இளைஞரும் ஒரு ரிசோர்ஸ் பர்சன், ஒரு அட்வென்ச்சரரா ஆகணும். வேலை தேடக்கூடாது, 10 பேருக்கு வேலையை கொடுக்கணும். அதுக்கு ஒரே வழி, எல்லாத்துக்குமே வேலை கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு சாதனையாளர் ஆகணும்னா அந்த பெரிய சாதனையாளருடைய வாழ்க்கையை செய்தியை கொடுப்பது மட்டும்தான் வழி அப்படின்னு எல்லாரும் முடிவுக்கு வந்துட்டாங்க. அத்தகைய எல்லையற்ற ஆற்றலின் சுரங்கமாக விளங்குவது சுவாமி விவேகானந்தரின் செய்திகள், கருத்துக்கள், அவருடைய சொற்பொழிவுகள். பல பேர் பேசியிருக்காங்க, எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காது. சுவாமிஜியோட வாழ்க்கையை எத்தனை தடவை கேட்டாலும் அது எழுச்சியை கொடுப்பது, வீரத்தை கொடுப்பது. பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் கேட்டு பாருங்க, நீங்க சாதனை படித்ததற்கு மூல காரணம் என்னன்னா விவேகானந்தருடைய ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் பல கல்லூரிகள், சில பல்கலைக்கழகங்கள்ல நான் பேசியிருக்கிறேன், அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிற இளைஞர்கள் மத்தியில் அவ்வளோ அமோகமான வரவேற்பு எதிர்பார்க்குறாங்க. அதனால் இன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய சேவை, சுவாமி விவேகானந்தரின் 150வது இந்த ஆண்டு விழாவில் சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்களை பெரிய சுனாமி அலை மாதிரி விவேகானந்தருடைய அலை இந்த தேசத்தில் வீச வேண்டும், இளைஞர்களின் மனதை மாற்ற வேண்டும். அதன் மூலம் இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய நன்மை கிடைக்க வேண்டும். எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் தீட்டினாலும், எத்தனை ஆஸ்பத்திரி கட்டினாலும், எத்தனை காலேஜ் கட்டினாலும் மக்கள் பிரச்சனை தீரவே தீராது. ஒவ்வொரு மனிதனும் தன்னை நல்லவனாக மாற்ற வேண்டும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும். அத்தகைய நல்ல மனிதர்களை உருவாக்குவது ஆன்மீகம், ஆன்மீகம், ஆன்மீகம் மட்டும்தான். இந்த உண்மையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எல்லா சமுதாய கேடுகளுக்கும் மூல காரணம் மனிதன் தன்னிடத்தில் உள்ள தெய்வீகத்தை உணர வேண்டும், தன்னை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் தெரிந்து கொண்டார். அதனால்தான் இந்த தேசத்தை பொருளாதாரமும் தொழில் வளர்ச்சியும் முன்னேற்றுவதற்கு முன்பாக ஆன்மீக கருத்துக்களை கரை புரண்டு ஓட செய்யுங்கள் என்றார். அத்தகைய ஒரு பணிகளை சிறப்பாக இன்று ராமகிருஷ்ண மடம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் ஒன்றுபடுத்தி, பக்தர்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி, பாவ பிரச்சார சபையெல்லாம் ஒன்றுபடுத்தி எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனைவரின் நன்மைக்காக சுவாமிஜி காட்டிய வழியில் நாம் பாடுபட வேண்டும், உயிர் மூச்சு உள்ளவரை. அதுதான் இன்றைய சமுதாயத்துக்கு நாம் செய்ய வேண்டிய, நமக்கு நாம் செய்து கொள்ள வேண்டிய பெரிய நன்மையாகும். காந்திஜி சொன்னாரு, அரசியல் விடுதலை மட்டும் பெரிய உண்மையான விடுதலை இல்லை, ஒவ்வொரு மனிதனும் தன்னிடத்தில் உள்ள அந்த சிற்றியல்புகளை வெல்ல வேண்டும். அதுதான் இந்த நாட்டுக்கு உண்மையான சீர்திருத்தம், அதுதான் உண்மையான விடுதலை என்று சொன்னார். அத்தகைய ஒரு விடுதலையை, அந்த சுதந்திரத்தை அடைவதற்கு முழு வழிகாட்டியாக நமக்கு என்றும் இருப்பவர் சுவாமி விவேகானந்தர். மகாத்மா காந்தியே கல்கத்தால போய் சுவாமிஜியை பார்க்க போறாரு. அப்ப என்ன பெரிய கூட்டம் கூடிருச்சான் சொல்றாங்களா,
சுவாமிஜி உங்களுக்கு சுவாமிஜி உடம்பு சரியில்லாத அனுமதி கொடுக்கலையா? அப்போ அந்த கூட்டத்தை பார்த்து சுவாமி விவேகானந்தரும் மகாத்மா காந்தியும் வாழ்ந்திருக்கும் காலத்திலே உலக புகழ் பெற்றவர்கள். அப்போ விவேகானந்தர் காந்திஜி சொல்றாராம், நான் இங்கு சர்வோதயத்தை பற்றியோ அல்லது விடுதலையை பற்றியோ பேச வரவில்லை, நம்முடைய நாட்டின் சிறந்த தவ புதல்வனுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்க வந்தேன். ஆனா அப்பவே அவருக்கு அனுமதி கிடைக்கல. மகாத்மா காந்திக்கே ராமகிருஷ்ண மடத்தில் அவ்வளவு சீக்கிரம் அனுமதி கிடைக்கல. அத்தகைய ஒரு சிறந்த தலைவர்களை எல்லாம் தேசபக்தி கொடுத்து இந்த தேசத்துக்கு விடுதலை கொடுத்தது, இந்த தேச மறுமலர்ச்சிக்கு விடுதலை கொடுத்தது எல்லாம் சரித்திரத்தில் சான்றாக இருக்கிறது. எத்தனை தேச பக்தர்கள் பெரிய பெரிய காரியம் செஞ்சாங்களோ அத்தனை பேரும் விவேகானந்தரனால ஊக்கமடைந்தவர்கள். அவர்கள் வாயால் சொல்லியிருக்கிறார்கள், நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அவருடைய சிறிய சிறிய புத்தகம் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்குது, மேலான வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கு. அவ்வளோ உயிரூட்டம் உள்ள செய்திகள், லைஃப் கிவிங் மெசேஜ்னு சொல்லுவாங்க. சித்பவானந்தி சொன்னாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எத்தனையோ சாமிகளை மாற்றிருக்கு. அதனால அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதும் இந்த உலகத்துக்கு பெரிய நன்மையை செய்தார். இப்பொழுதும் அவர்தான் பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். எதிர்காலத்திலேயே அவர் தான் செய்ய போறாரு. அத்தகைய விவேகானந்தரின் வழியில் நாம் ஒவ்வொரும், வயசாயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க, விவேகானந்தருடைய சிந்தனையை படிங்க. நாளைக்கு நீங்களும் ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணணும். நீங்களும் 4 பேருக்கு உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் ஒரு நன்மையை செய்யணும். அப்போ தான் சுவாமிஜியோட உபதேசத்தை நம்ம உண்மையிலேயே கடைபிடிக்கிறோன்னு அர்த்தம். யார் பிறருக்காக வாழ்கிறார்களோ அவர்களே உண்மையில் வாழ்கிறார்கள். எத்தனை கொட்டேஷன், ஒவ்வொன்றும் பல கோடிக்கணக்கான அந்த மாதிரி உணர்ச்சி ததும்பக்கூடியது. உங்கள் உள்ளத்தை தொடுதா இல்லையா? அவருடைய முகத்தை பாருங்க, எவ்வளோ சீரியஸாக இருக்கும் பாருங்க. சமயத்தில் எதை பற்றி சிந்திச்சிருப்பார் சொல்லுங்க. இந்த நாட்டில் இல்லை, கோடிக்கணக்கான மக்களின் துன்பங்களையும் துயரங்களையும் போக்குவதை பற்றிய சிந்தனையை தவிர வேறு என்ன இருக்கும்? முகத்தை பாருங்க, வீரம், கம்பீரம், சீரியஸ், எல்லா பாவனையும் பார்க்கலாம். இன்னைக்கு சந்து பொந்து கடையிலெல்லாம் விவேகானந்தர் படத்தை வச்சிருக்காங்க. காரணம் என்ன? அந்த தோற்றத்திலேயே ஒரு வசீகரம், ஒரு ஆற்றல், ஒரு ஞானம். விவேகானந்தரை பற்றி தெரியாதுங்க, ஆனால் அந்த படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கன்னு வாங்க. அந்த மாதிரி எல்லாருடைய உள்ளத்திலும் இடம்பெறும் எழுச்சி நாயகன் சுவாமி விவேகானந்தர். அவர் காட்டிய அந்த வழியில் நாம் சென்று நம்முடைய இளைஞர்களையும் நாம் உருவாக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் காட்டிய ஒவ்வொரு வீட்டிலையும் சுகிசிவன் சொன்ன மாதிரி சுவாமி விவேகானந்தருடைய படம் இருக்கணும். அவருடைய சிந்தனைகள் வேலை செய்யணும். பெரியவங்களாம் விவேகானந்தருடைய வழிய வாசகத்தை எழுதி போடணும். விவேகானந்தர் காட்டிய அந்த தொண்டு செய்யணும். அப்பதான் இந்த வாழ்க்கையை நாம் புனிதமான வாழ்க்கையாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை அடைய முடியும். நாமெல்லாம் ஒன்றுபடுவோம், உழைப்போம், விவேகானந்தரின் வழியில் உழைப்போம், வெற்றி பெறுவோம். இந்த உலகத்துக்கு உண்மையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுப்போம், நாமும் மகிழ்ச்சியை பெறுவோம் என்று கூறி சுவாமி விவேகானந்தரின் ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். Once the soul is raised to self-conscious activity, once the soul is raised to self-conscious activity, power will come, goodness will come, purity will come, everything that is excellent will come. ஆன்மீக விழிப்புணர்ச்சி அடைந்தவனுடைய மனதில் தூய்மை வரும், நன்மை வரக்கூடிய எல்லா சக்திகளும் வரும், எல்லா சிறப்பு அம்சங்களும் வரும், ஆற்றல் வரும். அத்தகைய ஆன்மீக விழிப்புணர்ச்சி அடைந்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறி இந்த சமுதாயத்துக்காகவும் ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் பாடுபடுவோம் எஞ்சியுள்ள வாழ்நாட்களை என்று நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கடைசி நேரத்தில் சபதம் ஏற்று இந்த மாநாட்டு பந்தலிலிருந்து விடுபட வேண்டும். நான் தான் பேசுறது கடைசி ஆளு. என்று கூறி சுவாமி விவேகானந்தர் கூறிய
அந்த தீண்டாமை, ஜாதி கொடுமை எல்லாவற்றையும் மறந்து சுயநலமற்ற எல்லையற்ற அன்புடைய மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அறிவுள்ள மனிதர்களாக நாம் மாற வேண்டும். இரக்கமுள்ள நெஞ்சுடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கூறி ஒவ்வொருவரும் ஒரு சாதனையாளராக இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய நன்மை ராமகிருஷ்ண இயக்கத்தோடு சேர்ந்து பணிபுரிய வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.